கர்த்தர் நல்லவர். அவருடைய இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஃபோனில் தான் உங்கள் பாஸ்டரோடு பேசி அறிமுகமானோம். ஆனால் நிறைய நேரம் பேச முடியலை. ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த நாளில் இங்கே வர உங்கள் எல்லாரையும் பார்க்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய், இந்த வாய்ப்பிற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பார்க்காமலே உங்கள் பாஸ்டரம்மா பேர் மட்டும் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம எக்ஸ்டென்ஷன் டைரக்டராக இருக்கிறதுனால, அந்த வேதாம கல்லூரியில் அந்த டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறதுனால 2-3 தடவை பேர் கரெக்ஷனுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் மண்டையில் பதிஞ்சிரும். அல்லேலூயா. அப்படி பதிஞ்ச பேர் பாஸ்டர்மாவுடைய பேர். அல்லேலூயா. மேர்சி பாய் அப்படின்னாலே என் மண்டையில் திருச்சி சென்டர் அப்படின்னு மண்டையில் வந்துடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்கள் சொன்னபோது இந்த நாளிலே வருவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை ஏற்படுத்தினபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. என் தொண்டை கொஞ்சம் மோசமாக இருக்குது, பொறுத்துக்கோங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நல்லவர். ஏன்னா கண்டினியூஸாக 4 நாட்கள் சென்னையில் கிளாஸஸ் இருந்தது. அது முடித்து விட்டு திருச்சியில் தான் போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் வரகநேரில் ஆண்டவருடைய வார்த்தையை 4 செஷன் 5 செஷன் பேசிட்டு அப்புறம் திரும்ப பைபிள் காலேஜ் போனோம். அங்கே இந்த 1 வாரம் ஃபுல்லாக கேரல்ஸ் போயிட்டே இருக்கிறோம். மதுரையில் உள்ள போதகர்கள்லாம் போய் சந்தித்து ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம். நான் தான் கிட்டார் போட்டு பாடுறதுனால என் தொண்டை காளி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் உதவி செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எசேக்கியாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவரின் மனதிலே காண்பித்தபடினால் அதை பற்றி உங்களோடு பகிர்ந்து விட்டு வேகமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதமானவர். அல்லேலூயா. 2 கேள்விகளை ஜனங்கள் கேட்டார்கள். ஒரு கேள்வி பைபிள் முழுக்க நாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டார்கள். அல்லேலூயா. அது என்னன்னா, இது எப்போ மாறும், இந்த சூழ்நிலை எப்போ மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்படி கேள்வி கேட்குறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னன்னா, அல்லேலூயா, எப்போ மாற்றுவேன்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, சொல்லலை. ஆனால் பெரிய நிச்சயம் என்னன்னா, நிச்சயமாக மாற்றுவார். அல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கையில் தொடராது. அதான் பைபிள் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நான் இங்கே உள்ளே உட்கார்ந்த உடனே நான் பொதுவாக முன்னாடி கூப்பிட்டு ஜோம் பண்ணி அப்படிலாம் விரும்ப மாட்டேன். ஆனால் ஆண்டவர் 2 பேரை குறித்து என் மனதிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்த்துனதுனால அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் வேத பகுதிக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒன்று, அந்த பின்னாடி இருக்கிற சிஸ்டர் நீங்கள் தான் கை தூக்குங்க. உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் தான் கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் உட்கார்ந்த உடனே என்கிட்ட சொன்னது, வித்தின் 2 months 2 மாதத்திற்குள் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை நான் கேட்ட கேள்வி மாதிரியே ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் சொல்கிறார், நான் தலைகீழாக மாற்றுவேன். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படியே மாறாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எதாவது எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நான் உள்ளே வந்த உடனே என் மனதிலே கொடுத்த வார்த்தை, 2 மாதம் நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கான அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 2வது, அந்த சகோதரி கண்ணாடி போட்ட சிஸ்டர், நீங்கள் தான் முன்னாடி இருக்கிறவங்க. ஆமாம், உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கல்லறைக்கு முன்னால் நின்று மரியாள் ஒரு கேள்வி கேட்டார். இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார்? அல்லேலூயா. ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கல்லறை வாசல் வந்தபோது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. மனிதன் செய்ய முடியாத ஒன்றை தெய்வீக கிருபையினாலும் தேவ பலத்தினாலும், அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க யார் இந்த கல்லை எவன் என்று சொல்லும்போது மரியாள் மனதில் இருந்தது, யாராவது ஒருவனை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார், தள்ளுவார் என்கிற மனித கண்ணோட்டம் தான் அவளுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை தள்ளினது தூதனை கொண்டு தள்ளினார். அல்லேலூயா. ஸோ ஒரு டிவைன் டெலிவரன்ஸை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணாமல் ஒரு முறை கூட சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த அருமையான வாழ்க்கைகளை கர்த்தர் சந்திப்பீராக, உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் தொடுவீராக, அற்புதம் செய்வீராக, தேவ இரக்கமும் தயவும் இந்த வாழ்க்கைகளில் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மனிதனும் செய்ய முடியாததை எங்களுக்காக பரலோகம் செய்வதற்கு இறங்குகிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரியில் இந்த மத்தியான வேளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்காருங்க. முடிஞ்ச உடனே நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் உடனே கிளம்பிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தோடய நம்மோட பேசுவார்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தேவைப்படும் போது சொல்லுங்க நேரடியாக பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். இந்த 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் நாம் வாசித்த அல்லது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த வேத பகுதியின் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். We always need to get a word from God. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு ஒரு வார்த்தை தேவை. இப்போ நீங்கள் எல்லோரும் எதுக்காக வந்திருக்கிறீங்க? 21 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் என்கிட்ட ஏதாவது பேச மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை தேவை. எசேக்கியேலுக்கு ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 5வது வசனம். நாம் வாசித்த அதே வசனம் தான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை 2 ராஜாக்கள் 20:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அப்படி வாசிக்க கூடாது. இதோ அப்படி சொல்லுங்க எல்லாரும். பக்கத்தில் 2 பேரை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லணும். எப்படி? இதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கிறேன் அல்லது ரொம்ப நேரமாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். 21 நாள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு இதோ. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இட் இஸ் நாட் அ டிலேட் ரெஸ்பான்ஸ். த டேர்ம் கன்ஜெக்ஷன், இது இந்த வார்த்தை எதை குறிக்கிறதுனா, இட் இஸ் அன் இமீடியட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் காட். அல்லேலூயா. தேவன் பொறுமையாக. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, இந்த செல்ஃபோன்லாம் வந்த புதுசில், நான் பெங்களூர் பைபிள் காலேஜில் படிக்கும்போது 98, 99லலாம் இந்த ஃபோன் வந்த புதுசு. அப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கிடையாது. நோக்கியாவில் ஒரு மாடல் இருக்கும். சிலர் பழைய ஆட்களுக்கு அது தெரியும். இந்த பட்டன் ஃபோன். அந்த பட்டன் ஃபோன் வந்து இப்படி ஃபோன் பேசுவாங்க. பேசும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோனை அவாய்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் அப்படியே காதில் இருந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படியே தள்ளுவாங்க. லிட்ரலாக கேட்கலடா 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 அப்படின்னு கட் பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சத்தத்திற்கு இப்படி கட் பண்ணி விடுற ஆண்டவர் கிடையாது. இந்த ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியாவை பார்த்து, இதோ. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, இதோ இதோ. அல்லேலூயா. இட் இஸ் அன் இமீடியட் ரெஸ்பான்ஸ் கம்மிங் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து வருகிற உடனடியான ஒரு பதில். அல்லேலூயா. இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. வியாதியாக இருக்கிற ஒருவன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் நீ ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதோ. எந்த கர்த்தர் அவர்? எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொன்ன ஆண்டவர். அதே ஆண்டவர் சொல்றாரு, இதோ. அல்லேலூயா. அதற்கு முந்தின அதிகாரத்தை அதே அதிகாரத்தில் மேலே பாருங்க. அந்நாட்டில் எசேக்கியா வியாதிப்பட்டு 1வது வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. இங்கதான் என்ன சொல்லியிருக்கணும்? குணமாக்குவேன்ல. இதோ இங்கதான் வந்திருக்கணும். எங்க வந்திருக்கணும்? இதோ ரெடி பண்ணு அப்படின்னா எசேக்கியா நான் நினைக்கிறேன் அங்கேயே கதை முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் எப்போ சாவாங்கன்னா, இப்போ நம்ம வெளியே போகும்போது ஒரு ஆள் பாஸ்டர் வாசலில், பாஸ்டர் தப்பாக நினைக்காதீங்க, நான் உதாரணமாக சொல்கிறேன். பாஸ்டர் வாசல் நின்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த வருஷம் வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் உயிரோடு இருப்பீங்கன்னு உங்கள் கையில் கொடுத்து விட்றான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 2042 ஜனவரி 24. அல்லேலூயா. எத்தனை பேர் படியை விட்டு இறங்குவோன்னே தெரியாது. இங்கே என்ன வந்துடும்? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்கிற இரக்கமுள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, இதோன்னு சொல்லலை, நான் உனக்கு கொஞ்சம் டைம் தர்றேன்னு அர்த்தம். நீ காரியத்தெல்லாம் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்த, கொஞ்சம் ரெடி பண்ணு.
அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் எதுக்கு இந்த காரியம் தாமதமாகுதுன்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இது தாமதத்திற்கு அல்ல, நீ சில காரியங்களை என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா. ஆனாலும் முடிவு உடனே வராது, பயப்படாத. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா. பயமாக இருக்கா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஈசாக்கு பைபிளில் ஏசாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, வேட்டையாடி அந்த மிருகத்தை எனக்கு என்ன பண்ணு, ருசியாக சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் எங்கே போகிறேன், என் பிதாக்கள் இடத்துல போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கதை முடிய போது, சாக போகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் ஈசாக்கு அப்புறம் எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான்னு? யாருக்கா தெரியுமா? பைபிள் காலேஜுக்கு வாங்க, சொல்லித்தரோம். அல்லேலூயா. நம்ம பார்த்தா அதை வாசிச்சா நமக்கு தெரியும், உடனே இவன் என்ன பண்ண போகிறான், சாக போகிறான் போல அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த கறியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் 30 வருஷம் உயிரோடு இருந்தார். யார்? அல்லேலூயா. ஆனால் என்ன சொன்னார், நான் மேலே போகிறேன்டா, அதனால் உன்னை என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு ஏசாவை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. மனிதனுடைய பார்வை வேறு. அல்லேலூயா. அப்போ இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆரம்பிக்கும் போது தாமதமாய் ஆரம்பித்த ஆண்டவர், வெயிட் பண்ண ஆண்டவர், இப்போ சொல்கிறாரு முடிவு, இந்த ரிசல்ட் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தாமதப்படுத்தலை, மெதுவாக சொல்லலை. அல்லேலூயா. உலக பிரகாரமான டாக்டருக்கும் நம்ம ஆண்டவருக்கும் அதான் வித்தியாசம். அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவான், கதை முடிஞ்சிங்க, அவ்வளோதாங்க, ஹோப்பே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. When God gives you a word, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரானால், God always gives with a solution. ஒரு தீர்வையும் அவர் நம்மோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேலுக்கு தீர்வை கொடுத்தாரா? வாசிங்க 7வது வசனம். 7வது வசனத்தை கொண்டு வாசிங்க. பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, கேன்சர் தான் வந்திருக்கணும்னு சொல்றாங்க. அவனுடைய சரீரத்தில் வந்த வியாதி, இந்த கேன்சர், பிளவை என்று சொல்வது கேன்சர் வியாதியை தான் குறிப்பதாக சொல்லுகிறார்கள். புற்றுநோயே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த வியாதிக்கு என்ன கொடுக்கிறாரு, அவர் வார்த்தையை கொடுத்தால் அதற்கு ஒரு தீர்வையும் பின்னாலேயே ஆண்டவர் இணைத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வார்த்தை கொடுக்கிறதுனால ஸ்தோத்திரம், வார்த்தையோடு கூட தீர்வும் வருகிறபடினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வார்த்தை கொடுத்துட்டோம்ப்பா, நீ ஒரு 10 வருஷம் காத்துரு, நான் மெதுவா தீர்வை தர்றேன்னு சொல்லல. வார்த்தை கொடுக்கிற ஆண்டவர் உடனே அதற்கான தீர்வையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை வருமானால் தீர்வும் பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறது. இட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஆண்டவர் ஏற்கனவே தொடங்கி விட்டார். ஆண்டவர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் ஏற்கனவே கட்டவிழ்த்து விட்டார். ஆண்டவர் ஏற்கனவே கிரியை செய்ய தொடங்கி விட்டார். அல்லேலூயா. அதோடு நிக்கல, அவன் திரும்ப கேட்கிறான். இது என் செய்தி கிடையாது. அவன் திரும்ப கேட்கிறான். 9வது வசனத்துல, 8வது வசனத்துல எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் போவதற்கும் அடையாளம் என்ன? ஐ நீட் a sign. எனக்கு ஒரு அடையாளம் தேவை என்று கேட்கிறான். அல்லேலூயா. அதுல பாருங்க 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா மூலமாய். வாசிங்க. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ? சாகை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ? 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அல்லேலூயா. கிளாக் எப்படி ஓடுது? இப்படிதான் ஓடுது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், எப்பா அடையாளம் கேட்கிறேன்லப்பா, முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா அப்படின்னு கேட்குறேன். இவன் சொல்கிறான், முன்னாடி போடுறது நார்மலாக நடக்கிறதா, அதை விட்டாலே அது பாட்டுக்கு என்ன பண்ணும், முன்னாடி போயிட்டு தான் இருக்கும். எனக்கு என்ன பண்ணணும், பின்னாடி போடணும். அல்லேலூயா. நம்ம ஊரில் உள்ள மாதிரி பேட்டரி கிளாக் கிடையாது. அல்லேலூயா. கல்லில் உள்ள கடிகாரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கல்லில் உள்ள கிளாக்லாம் பார்த்துருக்கீங்களா? சூரிய வெளிச்சம் விழும்போது
அந்த கிளாக் மணி காட்டுறது பார்த்தது இல்லையா? சரி, உங்களை நார்த் இந்தியா கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்கள் பாஸ்டர் உங்களை கூட்டு போகாமல் வச்சுருக்காரு. அல்லேலூயா. நார்த் இந்தியா மிஷன் ட்ரிப் போயிட்டு வாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அல்லேலூயா காசி அதற்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அது இருக்கிறது. என்ன அந்த இடத்து பேர் கச்சுவா. சொல்லுங்கள். அங்கே போனீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே, ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இம்மானுவேல்னு ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்ன எதுக்கு அப்படின்னா கதை கேட்குறதுக்காக சொல்ல நிறைய பேர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஒன்று மிஷினரியாக போகணும், இல்லை மிஷினரிகளுக்கு என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணணும். ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடணும். அப்போ தான் பாரம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் குறையக்கூடாது. என் சத்தம் மட்டும்தான் குறையணும், உங்கள் சத்தம் குறையக்கூடாது. ஆமென். அங்கே ஒரு கல் கடிகாரம் இருக்கு. மனுஷன் அதை என்ன பண்ண முடியாது? திருப்ப முடியாது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இது இந்த வசனத்தின் அடிப்படையில் கடிகாரம் 10 பாக பின்னால் போனா சூரியனே என்ன ஆகணும்? வெளிச்சமே பின்னாடி போகணும். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இன்றைக்கு அடையாளமாக உங்களை பார்த்து சொல்றேன். அல்லேலூயா. இவர் என்ன செய்ய முடியும்? வார்த்தையை கொடுத்தால் தீர்வை கொடுப்பார். தீர்வை கொடுத்தார் இயற்கைக்கு அப்பாற்பட்டதையும் செய்வதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற காரியத்தில் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்து அவர் தேவன் என்பதையும் அவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் என்பதையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது? அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, there is some supernatural happening. என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிலவை, ஆண்டவரே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சிலவற்றை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள், மனித சக்திக்கு அப்பாற்பட்டவைகள், ஆண்டவரே என் மூளைக்கு அப்பாற்பட்டவை, என் புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டவை, என் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டவை, என் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என் தேவன் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதை அவரால் செய்ய முடியும். கொஞ்சம் கூட யோசிக்காதவரால் செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை கர்த்தர் சபைக்கு சொல்ல விரும்புகிறார். இது என் செய்தி கிடையாது. நான் இனிமேல் தான் செய்திக்குள்ளே போக போகிறேன். எவ்வளோ ஸ்பீடாக நான் பேச முடியுமோ பேசி பாஸ்ட் எனக்கு சொல்லியிருக்கிற டைமுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்கள், ஆண்டவர் எதை அனுப்புகிறாரு? வார்த்தை. உங்கள் வேலை என்ன? நம்ம வேலை என்ன? வார்த்தையை மட்டும் வாங்கிடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே வார்த்தையை நான் விட்டுறக்கூடாது. பைபிளில் 1 சாமுவேல் 3வது அதிகாரம், நமக்கு இது தெரிஞ்ச சம்பவம் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம், அதில் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுகிற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சாமுவேல்கிட்ட பேசுகிறார். நமக்கு தெரியும் சம்பவம். சாமுவேல்கிட்ட பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி. எல்லாரும் கவனிங்க, என்ன சொல்றான்? இதோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஓடுறான்? கூப்பிடுறது யாரு? அப்படிதானே எல்லாரும் பைபிளும் எழுதியிருக்குது. அப்படிதானே எழுதியிருக்கு. ஏலியினிடத்துல ஓடுறான். ஏலியிட்ட போய் என்ன சொல்றான்? இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். பைபிள் நல்லா வாசிக்கணும்னா வாசிக்கும் போது நிறைய கேள்வி கேட்டு வாசிக்கணும். கூப்பிட்டீரேன்னு அர்த்தம் என்ன? தமிழ் ரொம்ப நல்ல மொழி. கூப்பிட்டீரேன்னு அர்த்தம் என்ன? கூப்பிட்டீங்களா? இல்லை, ஏன் கூப்பிட்டீங்க? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ஒரு துணை எழுத்து சேர்த்து பாருங்க. கூப்பிட்டீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாஸ், யாரு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? உங்கள் சத்தம் மாதிரி இருந்துச்சுன்னு அர்த்தம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கேட்ட சத்தம் யார் சத்தம்? உங்கள் சத்தம். இவன் சொல்கிறான், இல்லைப்பா போய் படுத்துக்கோ. திரும்ப பாருங்க 6வது வசனம். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து இப்போ ஏலியிட்ட போறான். ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே. இப்போ என்ன சொல்றான்?
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேகமாக சொன்னால் தான் நான் வேகமாக முடிக்க முடியும். என்ன அர்த்தம்? இப்போவும் கண்டிப்பாக சொல்கிறான், பாஸ் இது யார் சத்தம் தான்? உங்கள் சத்தம் தான் பாஸ், ஏலியோட சத்தம் தான். அவன் சொல்கிறான், இல்லைப்பா திரும்ப போய் படுத்துக்கோப்பா. 3வது தடவை அது வாசிங்க, 8வது வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து போய் இதோ இருக்கிறேன். 3வது தடவை இந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. இப்ப பாஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு. யாருக்கு? ஏலிக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நம்ம பழுத்த பழம், நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க. நான் இப்போ நிறைய பசங்க பாஸ்டர் மாதிரி மிமிக்ரி பண்ணுறாங்க, அவங்க மாதிரி மிமிக்ரி பண்ணுறாங்க. ஆனால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, என்ன மிமிக்ரி பண்ணுறதுக்கு இங்கே எவனாலையும் முடியாது. இது கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸு. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு புரிஞ்சிருச்சு, அப்படி என் வாய்ஸில் இவனை கூப்பிடுனா ஒரே ஒருத்தர் தான் கூப்பிடுவார். யார்? ஆண்டவர் மட்டும் தான் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏலி அழகாக அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஏய் தம்பி நீ போய் படுத்துக்கோ, இன்னொரு தடவை அந்த சத்தம் கேட்டா ஏன்ட்ட வராத, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சரி, இப்போ 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மெதுவா வந்து நின்று, எப்படி முன் போலன்னு என்ன அர்த்தம்? அதே ஏலியோட வாய்ஸ்ல சரி. இப்போ சாமுவேல் சொல்றான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 11 வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இதுக்கு முன்னாடி எல்லாம் 3 தடவை ஆண்டவர் யாரை பார்த்து கூப்பிட்டாரு? ஏன் ஆண்டவர் பேச முடியல? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்பதான் பாஸ்டர் லைட்டா புரியுது. 21 நாள் உபாசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏலியோட வாய்ஸ்ல பேசிட்டே இருந்தாரு. நம்ம என்ன நினைச்சோம், பாஸ்டருக்கு இதான் வேலை. அல்லேலூயா. நிறைய நேரம் டு பி வெரி சிம்பிள், ரொம்ப லாஜிக்காக நம்ம யோசிச்சோன்னா நிறைய நேரம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எப்படி? எனக்கு அறிமுகமான சத்தத்தில், எங்கள் அம்மா வயசில், எங்கள் அப்பா வயசில், நான் கேட்டு பழகின வயசில், எனக்கு நெருக்கமான நண்பன் மூலமாக God wants to connect. என்கிட்ட பேச விரும்புகிறார். எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு பழகின வாய்ஸ் தான் அப்படின்னு போய் நிற்கிறேன். எப்போ இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறீங்கன்னு தோணி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறத அற்புதமாக உணர முடியும். இவர் பேச விரும்புகிற ஆண்டவர் பாருங்க, ஒரு சின்ன பையன்கிட்ட தேசத்தை பற்றி சொல்கிறாரு, ஆலயத்தில் நடக்கிற காரியத்தை கொடுத்து சொல்கிறாரு, அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுன்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப நேரம் பேசுகிறாரு சாமுவேல்கிட்ட. அப்போ பேச ஆரம்பித்தவர் சாமுவேல் சாகிற வரைக்கும் பேசிகிட்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை நமக்கு வேண்டுமானால் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லணும், யார் நிற்கிறான்னு நான் பார்க்க விரும்பலை. அல்லேலூயா. மதுரையிலேருந்து என்ன வர வச்சு தான் பேசணும்னு அவசியம் இல்லை. யார் மூலமாக வேண்டுமானால் கர்த்தரால் பேச முடியும். அல்லேலூயா. எங்கள் வேதாம கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் தான் கற்றுக் கொடுப்போம் 3 வருஷம். இப்படி தான்ப்பா பிரசங்கம் பண்ணணும், இப்படி தான் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 இதை எழுதி வைக்கணும், பிரசங்கத்தில் இப்படி இருக்கணும், உதாரணம் இப்படி இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் 3வது வருஷம் வரும்போது அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, நாங்கள் பின்னாடி உட்காந்துருப்போம். அல்லேலூயா. நான் சேப்பலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் போகும்போது நான் கற்றுக் கொடுத்த மாணவன் தான் எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாலும் தான் என்ன பண்ணுறான், முன்னாடி இருந்து பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் ஒரு நாளும் இவன் என்ன பேச போகிறான்னு நினச்சது கிடையாது. நான் உள்ளே நுழைஞ்சோன்னு ஜோம் பண்ணுற ஜபம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. You need to have a sincere heart to listen to God. ஆண்டவரே என்னிடத்தில் ஏதாவது பேச மாட்டீங்களா ஆண்டவரே, பேச மாட்டீங்களா ஆண்டவரே,
பேச மாட்டீங்களா ஆண்டவரே? நிறைய நேரம் கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை தெளிவாய் பேச விரும்புகிறார். 2021 வருடம் மதுரையில் ஒரு இடம் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் மதுரை வந்து 10 வருஷமாச்சு. அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷம் தூத்துக்குடியில் என்னுடைய தகப்பனாருக்கு உதவி போதகராக இருந்தேன். நான் இந்த இடம் வாங்கணும்போது ஆண்டவர் ரொம்ப விலை சகாயமாக எனக்கு கொடுத்தார். அது ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி கொடுத்தார். நேரம் அனுமதிக்குமானால் இன்னொரு தடவை எப்போவாவது வர்றதா இருந்தால் நான் அந்த சாட்சியை டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த இடத்துக்கு நடுவில் அது விலை சகாயமாய் கிடைத்ததுக்கு காரணம் என்னென்னா, நடுவில் 2 பெரிய போஸ்ட் இருந்தது ஈபியில் இருந்து. நான் அதை வாங்குறதுக்கு முன்னாடி பெருசாக யோசிக்கலை. வாங்கின பிறகு சரி இதில் வீடு கட்டணும், ஏதாவது வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா பில்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் இதை என்ன பண்ணணும், 2 போஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணாதான் நம்ம பிளான் அப்ரூவலுக்கே உள்ளே கொடுக்க முடியும் பாஸ்டர். அவன் வந்து பார்த்தான்னா இது இருந்தான்னா அப்ரூவல் தரமாட்டான். இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு பாஸ்டர், இதை ஏதாவது எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து உடனே இது பண்ணிடுறேன். நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், இதே மாதிரி ஒரு சண்டே போயிருக்கிறேன். ஆராதனை முடிஞ்சது. எங்கள் சர்ச்சில் ஒரு இன்ஜினியர் இருந்தார், இபிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர், வால்டர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தவர். ஆராதனை முடிஞ்சு வெளியில் நிற்கிறேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கிள் இந்த மாதிரி அந்த போஸ்ட் எடுக்கணும், ஏதாவது பண்ண முடியுமா? நான் சொன்ன உடனே அவர் தலையில் இப்படி அடித்தார். அடிச்சு சொன்னார், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் அந்த இடத்த போய் வாங்கினீங்க? நம்ம சர்ச்சில் உள்ள ஆடிட்டர் ஒருத்தர் அவர் சொன்னார், அவர் பேரை சொல்லி, அவருக்கு ஒரு இடம் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்து, நீங்கள் வாங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான், அதுலேயும் ஒரு போஸ்ட் உள்ளே இருக்குது. அதை மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே கேட்டாங்க. நாங்கள் 25,000 ரூபா அட்வான்ஸ் என்ன பண்ணிட்டோம், கட்டிட்டோம். 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறோம். நானும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன், அலைஞ்சிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் அதை என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல பாஸ்டர். நான் ஈபியில் வேலை பார்த்தவனாலே அதை என்ன பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். அந்த இடத்த உடனே என்ன பண்ணிடுங்க, கை மாற்றி விட்டுருங்க பாஸ்டர், உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னார். என் மகள் அப்போ 8வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தா. நான் சொல்கிறது 3-4 வருஷத்துக்கு முன்னால். ஆராதனை முடித்து காரில் வந்து ஏறணும். அவள் பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் கேட்டே இருந்தா. காரை ஸ்டார்ட் பண்ணோன்னே, டேடி என்னம்மா அப்படின்னு, நமக்கு இடம் யார் கொடுத்தா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏசப்பா கொடுத்தாரு. அப்புறம் எதுக்கு அந்த அங்கிள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு செருப்பு கழுத்தி அடித்த மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் யார் மூலமாக வேண்டுமானாலும். நான் உடனே என் பொண்ணை பார்த்து உனக்கு என்ன தெரியும் வாயை மூடுன்னு சொல்ல, எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம போய் விசுவாசம் பேசுகிறோம், இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கோமே, ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். நான் சொன்னேன், சாரிம்மா, ஏசப்பட்டே கேட்போம். அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போனோம். ரொம்ப நேரம்லாம் ஜெபம் பண்ணல. எங்கள் ஃபேமிலி ப்ரேயரில், ஆண்டவரே இடத்த நீங்கள் தான் கொடுத்தீங்க, உங்களுக்கு சித்தமான அந்த போஸ்ட் என்ன பண்ணுங்கள், மாற்றுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அதையும் சொல்லுங்கள், நாங்கள் இதை என்ன பண்ணுமோ என்ன பண்ணுறோம். ஏன்னா இது எங்களுக்கு கொடுத்தது யார், நீங்கள் தான் ஆண்டவரே. குடும்ப ஜபத்தில் ஜெபம் பண்ணோம், சாப்பிட்டு படுத்துட்டோம். என்னுடைய வழக்கமான ஜபத்திற்காக காலையில் 4 மணிக்கு நான் எழும்பி ஜெபம் பண்ண எழும்பும் போதே ஒரு சகோதரருடைய முகத்தை ஆண்டவர் காமிச்சார். என்னுடைய சபையில் தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்னால் விசுவாசியாக இருந்தவர்கள், 10-15 வருஷத்துக்கு முன்னால். நான் பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க வீடெல்லாம் மாற்றி சென்னைக்கு போயிட்டாங்க, எந்த தொடர்பும் இல்லை. எதுக்கிட்ட ஆண்டவர் இவங்களை ஞாபகப்படுத்துறாருன்னு சொல்லி, சரி நம்ம ஃபோனில் அவங்க நம்பர் இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லி ஜெபம்லாம் முடிச்சுட்டு நம்பர் இருந்தது. அவங்களுக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணுறேன், காலைல ஒரு 7:30 மணிக்கு எடுக்கலை. காலேஜுக்கு போனேன், காலேஜில் சேப்பல் முடிஞ்சது, திரும்ப வந்தேன். சேப்பலில் போய் உட்காந்துருக்கும் போது அன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் தான் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரையே நோக்கி ஓடக்கடவும். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆமாம் ஆண்டவரே, உங்களை தான் பார்க்குறேன், இனி எந்த மனுஷன்ட்டு இப்போ என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அல்லேலூயா. சேப்பல் முடிச்சு வந்தேன். அந்த சிஸ்டர் 2 தடவை ஃபோன் பண்ணியிருந்தாங்க என் காலை பார்த்துட்டு. நான் உடனே திரும்ப அடித்த உடனே, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அவங்க கேட்டு சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசியே 15 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? நான் சொன்னேன், இப்போ மதுரைக்கு மாறி வந்துட்டேன், இங்கே தான் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். சொல்லுங்கள் பாஸ்டர்னு சொல்லி வீட்டை பற்றி எங்களை பற்றி எல்லாம் விசாரித்தாங்க.
நான் கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க சிஸ்டர்? அவங்க சொன்னாங்க, நான் சென்னையில் இருக்கிறேன் பாஸ்டர். சென்னையில் எங்கே இருக்கீங்க? நான் தான் இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கமர்ஷியல் ஹெட்டாக இருக்கிறேன் அப்படின்னா. அல்லேலூயா. நான் சொன்னேன், உங்களை தான் தேடிட்டு இருக்கிறேன். ஆமென். ஜபத்தில் சம்பந்தமே இல்லாமல் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்கிறது காந்தி காலத்து கதை இல்லை. 2022 இது நடந்தது. டிசம்பர் மாதம் 2021. 2022 2 போஸ்டையும் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஜனவரி மாதத்தில் 1 மாதத்திற்குள் இது நடந்தது. அல்லேலூயா. அந்த ரெசிப்டை நான் இன்னும் ஞாபகமாக வச்சுருக்கிறேன், சாட்சியாக வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக செய்தார். அதே எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து 1 லட்சம் கேட்டாங்க, அதை வந்து 2 போஸ்டையும் மாற்றி கொடுக்கறதுக்கு. ஆனால் நான் எவ்வளோ கட்டினேன் தெரியுமா? வெறும் 4750 ரூபாய் செல்லானோடு வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு என்ன இருக்கணும்? ஆண்டவர் என்கிட்ட, நமக்கு தேவை ஒரு வார்த்தை. வார்த்தை வருமானால் பின்னாலே எது வருது? தீர்வும் வருகிறது. தீர்வை ஆண்டவர் கொடுப்பாரானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளத்தையும் அவரால் செய்ய முடியும். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க முடிஞ்சால் உங்கள் காதில் கை வச்சு கேளுங்க, ஆண்டவரே, நீர் பேசுகிற சத்தத்தை கேட்கறதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. காதில் கை வச்சு பண்ணுங்க. He can talk through anyone. யார் மூலமாக வேண்டுமானால் அவரால் பேச முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. என் சூழ்நிலையில், நான் கடந்து போகிற இந்த பாதையில் என் காதில் உடைய வார்த்தை கேட்கட்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உன் பின்னால கேட்கும்பா. டு நாட் டவுட். சந்தேகப்படாத, கேள்வி கேட்காத, யோசிக்காத. நான் இன்னும் பேசுவதற்கு வல்லமை உள்ளவர், கிரியை செய்வதற்கு வல்லமை உள்ளவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நான் போதுமானவர். நான் போதுமானவர். நான் போதுமானவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப அற்புதமானவருங்க. அவரை போல ஒரு தெய்வன். நான் பிரசங்கம் ஆரம்பிச்சேன்னா முடிக்க முடியுமான்னு தெரில, அதனால் ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 66, அதுக்கு நேராக திருப்பிக்குவோம். சங்கீதம் 66 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல சங்கீதம். சங்கீதம் 66, அதில் கடைசி வசனம் 20வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, வாசிக்கலாமா? 19, 20 ரெண்டையுமே சேர்ந்து வாசிப்போமா? மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 2 வார்த்தை ஒரு தடவை கூட சொல்லுங்க. மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை இப்படி முடிக்கிறாரு. இவர் என்ன பண்ணல? என் ஆண்டவர் என் ஜெபத்தை தள்ளல. அப்படின்னா அர்த்தம் என்ன? சில ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? தள்ளி வைக்கிறாரு. அல்லேலூயா. சில ஜெபத்தை ஆண்டவர், இந்த 21 நாள் பல ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. பல காரியங்கள் ஆண்டவருடைய நடத்துதலின்படி ஜெபிக்கும்படி பல காரியங்கள் உங்கள் மனதில் வந்திருக்கலாம். பல காரியங்கள் உங்களை பாரப்படுத்தினவர்களுக்காக ஜெபித்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜெபத்தையும் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. தாவீது இதை எழுதுறாரு. நான் இங்கே வர வேண்டும் என்று ஆயத்தப்படும் போது, ஜெபித்து கொண்டிருக்கும் போது திரும்ப 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 என் மனசில் ஓடிட்டு இருந்த வசனம் இதுதான். அல்லேலூயா. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளலை. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சத்தம் குறையுது? அல்லேலூயா. என்னங்க ஜெபத்தை கேட்கலன்னா ஸ்தோத்திரம்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கேட்டதுக்கு வேணா சொல்லலாம், கேட்காததுக்கு எப்படி
அல்லேலூயா. கேட்கா ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னு சொல்றேன், அப்புறம் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. அல்லேலூயா. எலியா ஒரு ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? சூரஜ் செடியின் அடியில் போய் உட்காந்துருக்காரு. ரொம்ப டிப்ரெஷன். என்ன இப்போதான் அந்த வார்த்தை ரொம்ப அழுது பயங்கரமாக இருக்குது. ஆனால் அப்போ அது நடந்திருக்கு, பேர் தான் இல்லை. எலியா எப்படி இருந்திருக்கிறாரு? ரொம்ப டிப்ரெஷனில், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போய் எங்கே உட்காந்துருக்காரு? ஏன்னா ஏசபேல் சொல்லியிருக்கா, நாளைக்கு சூரியன் மறையிறதுக்குள்ள கதையை முடிச்சிருவேன்ட்டா. அதனால பயந்து போய் ஒளிஞ்சு போய் உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட. என்ன ஜெபம் பண்ணுறாரு? போதும் ஆண்டவரே, நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கோம்? என்ன அமைதியாக இருக்கீங்க? இருந்து இனிமேல் என்னதை நான் சாதிக்க போகிறேன்? போய் சேர்ந்தாலும் போய் இந்த ஆளோட குடும்பம் நடத்தி அல்லேலூயா போய் சேர்ந்தா போதும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அந்த ஜெபத்தை கேட்காம வச்சிருக்கிறாரோ. அல்லேலூயா. ஆமாம், எல்லாருமே பண்ணியிருப்போம். ஆண்கள் பண்ணியிருப்போம், பெண்கள் பண்ணியிருப்போம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு புஸ்தகம் தூக்கி இருந்தாருன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஜெபத்தை கேட்காதுக்காய். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஸ்கூல் படிக்கும்போதே சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை. இது ஒரு ஆசையா பாஸ்டர்? 10th எழுத போகிறேன். 10th எழுத போகிறதுக்கு எனக்கும் எங்கள் அக்காவுக்கும், எனக்கு ஒரு அக்கா, மூத்த அக்கா, ஒரு இளைய தம்பி. என் அக்காவுக்கும் எனக்கும் 1 வயது தான் வித்தியாசம். என்னுடைய தம்பிக்கு எனக்கும் 6 வயசு வித்தியாசம். என்னுடைய அக்கா 10th வந்து 410 மார்க் எடுத்தா. எத்தனை மார்க்கு? எங்கள் அப்பா சொன்னார், டேய் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்டா, ரேஞ்சர் சைக்கிள். அப்போ தான் ஸ்கூலில் வந்துருக்குது, ரேஞ்சர் சைக்கிள் வாங்கி தாங்க. அவர் சொன்னார், வாங்கி தரேன்டா, நீ என்ன பண்ணணும், உங்கள் அக்கா விட 50 மார்க்கு கூட வாங்கணுன்னாரு. நான் எங்கள் அக்கா விட 70 மார்க் கூட வாங்கினேன். ஆனால் எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி தரல. அவர் ஒரு டிப்பிக்கல் பாஸ்டர். பாஸ்டர்ஸ் பொதுவாக என்ன பண்ண மாட்டோம், சொல்லுவோம், செய்ய மாட்டோம். நான் அப்பா அனுப்புறதா எனக்கு தெரியுது. அது எங்கள் மேலே உள்ள கிருபை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியலை, புரியுறவங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அப்பாவும் அப்படியே என்ன பண்ணிட்டாரு, கதையை ஓட்டார். ஆனால் ஆண்டவர் ஒரு சைக்கிள் கொடுத்தாரு, அது தனி கதை. ஆண்டவர் ரேஞ்சர் சைக்கிளே கொடுத்தாரு 11th வந்த உடனே. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, ஸ்கூல் காலேஜெல்லாம் 12th எல்லாம் வரும்போது நிறைய பசங்க வந்து புல்லட்டில் வருவானு. எல்லா ஆண்களுக்குமே என்ன இருக்கும், புல்லட் வாங்கணும்னு ஆசை இருக்கும். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், புல்லட் வாங்கி கொடுங்கப்பா. அவர் சொன்னார், எங்கள் அப்பாவோட பேர் ஸ்டான்லி ஜோன்ஸ். அவர் சொன்னார், டேய் நான் ஸ்டான்லி ஜோன்ஸ்டா, மவுண்ட் பேட்டன் கிடையாது. அதனால் புல்லட்லாம் என்ன பண்ண மாட்டேன், நீ ஜோம் பண்ணி வேணால் வாங்கிக்கோன்ட்டார். ஒரு பைக் வேணால் வாங்கி தரேன், ஆனால் அதுவும் வாங்கி தரல. அல்லேலூயா. நாட்கள் போனது. புல்லட் ஓட்ட வேண்டிய நான் எதை ஓட்டிகிட்டு இருந்தேன், டிவிஎஸ் எக்ஸல் ஓட்டிகிட்டு இருந்தேன். 2016 வருடம் எங்கள் அப்பா இறந்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிட்டார். நான் இப்போ பைபிள் காலேஜில் டீனாக இருக்கிறேன். 2016 இதே போல் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனார். நவம்பர் கடைசியில் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல புல்லட் கொடுத்தார். கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு விசுவாசி, அவங்க ஆண்டவர் எங்களுடைய முதல் ப்ராஜெக்டில் நான் போய் ஜோம் பண்ணி ஆரம்பித்ததுனால, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு புல்லட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஓட்டு வந்தேன். அப்போ எங்கள் அப்பா இறந்து 1 மாதம் ஆனதுனால என்னுடைய வீட்டில் இருந்தாங்க. நான் சொன்னேன், அவங்க வந்தாங்க, புல்லட்டில் கை வச்சாங்க. நான் சொன்னேன், ஜோம் பண்ணுங்கம்மான்னு சொல்லி சாவியை கையில் கொடுத்தேன். அவங்க ஜோம் பண்ணுறதுக்கு முன்னால் கண்ணை மூடினோன்னு நான் சொன்னேன்ம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஒன்று என்னடா, நான் புல்லட் அப்பாட்ட எப்போ கேட்டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் சொன்னான், ஆமாடா, நீ 12th படிக்கும்போது என்ன பண்ண, 12th முடித்து காலேஜ் போகும்போது கேட்டேன். நான் சொன்னேன், இப்போ அப்பாவே எனக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க, அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரியவங்களாகிட்டு இருக்காங்க, இப்போ தான் என்ன வந்திருக்கு, புல்லட் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா சிரிச்சுட்டே, ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா. அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, நீ 12th படிக்கும்போது புல்லட் வந்திருந்தா, புல்லட் இருந்திருக்கும். ஆமாம், நீங்கள் முடிச்சிட்டிங்களே அழகா. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம். அதனால சில ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டார். அல்லேலூயா. எனக்கு எப்பொழுது எதை தர வேண்டும் என்பது அவருக்கு நல்லா.
பெற்றோர்கள் குறிப்பாக தகப்பன்மார்கள் ஷேவிங் செட்டு அந்த பிளேடெல்லாம் வச்சுருப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கேட்டால் அதை என்ன பண்ண மாட்டோம், 8வது உயரத்தில் தூக்கி வைக்கிறோம். அதே அந்த பையன் காலேஜ் போகும்போது நம்மளாம் ஒன்று வாங்கி கிஃப்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியுது இவனுக்கெல்லாம் இதை பயன்படுத்த கவனமாக ஹேண்டில் பண்ண முடியும், பிரச்சனை இல்லாமல் பயன்படுத்த முடியும். நம்ம ஆண்டவர் இதை விட பல மடங்கு மேலானவர். அல்லேலூயா. அதனால சில ஜெபத்தை அவர் என்ன பண்ணுறது இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு. ஆனால் இங்கே டேவிட் எழுதுறாரு, தாவீது எழுதுறாரு, நீர் மற்ற ஜெபத்தை மாதிரி என் ஜெபத்தை என்ன பண்ணலை, தள்ளல ஆண்டவரே, தள்ளாததினால் உமது கிருபையை என்னை விட்டு விலக்கவில்லை. அல்லேலூயா. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆமென். ஆனால் நான் வேகமாக ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் என்பதை தாவீது சொல்கிறார். சில காரியங்கள் நீங்கள் 21 நாள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, இது நிறைவு நாள். இனி ஜெபத்தோடு கூட இந்த காரியத்தையும் செய்வதற்கு ஆவியானவர் உங்களை நினைப்பூட்டட்டும். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு பதிலை ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், தருவார். தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க, 11ஆம் வசனம், எங்கள் வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். 12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை. முதல்ல யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் தெரியுமா? யாருக்கு இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரால் வந்தது நன்றி செலுத்துறாங்களோ அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபம் ஏதாவது தடையா இருக்குதா, பதில் வராம இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை உதவி நம்ம ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, எத்தனை உதவி செஞ்சிருக்கிறாரு, எத்தனை பேர் நன்றியா இருக்கிறோம். 10 குஷ்ரோகிகள் சொஸ்தமானார்கள். திரும்ப எத்தனை பேர் வந்தா, ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வந்தார். ஆண்டவர் கேட்கிறார், மீதி 9 பேர் எங்கப்பா? அல்லேலூயா. அவருடைய இதயம் எதை பார்க்கிறது தெரியுமா? நமக்கு அற்புதம் முக்கியம், அவருக்கு அற்புதம் எல்லாம் ரொம்ப எளிது. அவருக்கு நான் தான் ரொம்ப முக்கியம், நீங்க தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்காக இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நான் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்போ எங்க இருக்கிறோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை உலக மனுஷனுக்கு இருந்தால் எப்போ போய் சேர்ந்துருப்பான். அல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனையை விட்டு பிரியாணி வேண்டான்னு சொல்கிறோமா? ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் பாஸ்டர், அதனால் இன்னைக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியல, எனக்கு சாப்பாடு இருக்கான்னு தெரியல. எல்லாருக்கும் இருக்கா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டரை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நம்பிக்கையாக தலையாடுறாங்க. அல்லேலூயா. ஸ்ட்ரெஸ் இருக்குது, அழுத்தம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, படுத்தா தூங்காமல் இருக்கோமா? படுக்க விட்டு பாருங்க பாஸ்டர், 2 நிமிஷத்தில் கொரட்டை அடிச்சு எப்படி தூக்கம் வருது? அவர் கூட இருக்கிறதுனால மட்டும்தான். இந்த பிரச்சனையில் இருக்கிற உலக மனுஷன் தற்கொலை பண்ணுறான், தன் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறான், பயப்படுறான், குடும்பத்தோட சாகுறாங்க. ஆனால் அதே பிரச்சனை என் வாழ்க்கையில் இருந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பதற்கு காரணம் அவர் என் கூட இருக்கிறதுனால மட்டும்தான். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, பிரச்சனை இல்லாத தாவீது சொல்லலை, பிரச்சனையின் மத்தியில் இருந்த தாவீது தான் சொல்றாரு, ஆண்டவரே என்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். எனக்கு கொடுத்திருக்க நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒன்றும் அதை என்ன பண்ணாது, தடை பண்ணாது. அல்லேலூயா. அண்ணாள் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்றா, அல்றா, வேதனைப்படுறா, கண்ணீர் வடிக்கிறா. ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வருகிறது, ஆண்டவர்கிட்ட இடைப்படுறாரு, பேசுறாரு. பேசணும்னு வசனம் போட்டிருக்குது, அண்ணாள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அர்த்தம் என்ன? குழந்தை கிடைச்சிருச்சா? இல்லைங்க. ஆனால் அவர் சொல்றா, என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்க. யார் இருந்தானே இல்லைன்னா என்ன, யார் பேசினா பேசலன்னா என்ன, என்னோட கர்த்தர் இருக்கிறார். அவர் என் கூட இருந்தா போதும், இந்த சூழ்நிலை என்னால் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறவராக இருந்தால் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்க ஜெபத்திற்கான பதில் வர ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. 2வது பாருங்க, 13ஆம் வசனம். வேகமா அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். சர்வாங்க தகன பலியோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். அது 4 வார்த்தை சரியா? சர்வம், அங்கம்,
தகனம் பலி அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வம்னா எல்லாம், அங்கம்னா ஒவ்வொரு அவயவமும், எல்லா பார்ட்ஸும், என்ன சர்வ அங்கம், எல்லா பகுதியும் தகன பலியாக என்ன உம்முடைய சமூகத்திலே எரிக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஜோம் பண்ணும்போது நிறைய பேர் ஜெபம்னா என்ன நினைப்போம்னா, இந்த சின்ன பிள்ளைங்க கையெல்லாம் முறுக்கி இப்படி பின்னாடி வச்சு நான் சொன்னதை செய்வியான்னு கேட்பாங்கல்ல, அப்படி தான் நம்ம ஜெபத்தை நினச்சிக்கிறோம். 21 நாள் ஆண்டவர் கையை பிடிச்சி ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அப்புறம் எதுக்குங்க ஜெபம்? அவர் கையை பிடிச்சி முறுக்கி அடம் பண்ணி வாங்குறது இல்லைங்க. அவர் எதை கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு என் மனதை பக்குவப்படுத்துறது தான் ஜெபம். அல்லேலூயா. நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி ஆண்டவரே, 21 நாள் ஜெபம் அதுக்கு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், என்னை முற்றிலும் அர்ப்பணித்து? நிறைய நேரம் ஆண்டவர் நான் எதிர்பார்க்கிறபடி விடை தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்குறோம். நம்ம ஆசை தான். அல்லேலூயா. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் என்னன்னா, ஆண்டவர் ஒரு பிறவி கூட்டன் கண்ணை என்ன பண்ணுறாரு, அவன் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் இறங்கும்னு கத்துறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நிறைய இடங்கள்ல அற்புதம் செஞ்ச ஆண்டவர். சொன்ன உடனே கண்ணு திறந்துச்சு, தொட்டு கண்ணை திறந்தாரு. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாரு, தரையில் எச்சில துப்பி. கற்பனை பண்ண முடியுதா நம்மளால? டாக்டராக இருந்தால் சொல்லுவான் இதுதான் மோஸ்ட் அன்ஹைஜீன் ஒன்று. இன்னொருத்தனுடைய எச்ச நம்ம உடம்புல படக்கூடாது, அதில் அவ்வளோ கிருமிகள் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, யாரும் யோசிக்காத ஒன்று செய்கிறார். நான் இந்த பகுதியை ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே அதில் சகதி, அந்த எச்சில தரையில் துப்பி அதில் மண்ணை களிம்பு மாதிரி உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்ணில் பூசி நீ போய் குளத்துல கழுவுப்பா. அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இவன் நிறைய அற்புதத்தை என்ன பண்ணிருக்கிறான், கண்ணில் கேட்டிருக்கிறான், கண்ணில் பார்க்கல, காதில் நிறைய கேட்டிருக்கிறான். ஆண்டவர் இப்படி அற்புதம் செஞ்சார், அப்படி அற்புதம் செஞ்சார், தொட்ட உடனே சுகம், அவர் போகிறதுக்கு முன்னாடியே சுகம். அப்போ இவனு நினச்சிருப்பான் நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் வந்து அழகா அப்படி தொட்டு அல்லது சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் அற்புதம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய அற்புதம் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். அல்லேலூயா. மனுஷனால் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாதவைகளை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எனக்கு நிறைய சாட்சி சொல்ல ஆசை, நேரம் ஓடிட்டே இருக்குது. இந்த ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இந்த அற்புதத்தை என்ன பண்ணுங்க, எப்படினாலும் செய்யுங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு இப்படி தான் நடக்கணும் நான் என்ன பண்ண மாட்டேன், அடம் பண்ண மாட்டேன். எனக்கு இதைத்தான் செய்யணும்னு எனக்கு, அல்லேலூயா, அவர் விரும்புகிற விதத்தில் அவர் செய்வார். அவர் விரும்புகிற நேரத்தில் அவர் செய்வார். அவர் விரும்புகிறபடி அவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்யணும்னு ஆசை, அவர் ஆண்டவர் செய்யணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அப்போ ஒன்றே ஒன்று தான் பதில், என்னது? அவருக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆர்டர் போடக்கூடாது. அதான் இங்கே தாவீது எழுதுறாரு, யாருடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளலைன்னா, யார் தன்னை முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இதெல்லாம் செய்யுங்க, ஆனால் என்ன பண்ணாதீங்க. நான் சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும்போது சபையில் சொன்னேன், நான் வந்து ஒவ்வொரு ஆட்களும் ஆராதனை முடிச்சு வந்து அழுவாங்க. சில வயசான பாட்டியம்மாமார் முக்கியமாக, ஐயா நான் சாகிறதுக்குள்ளே என் பிள்ளை என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். குடிக்கிறான்யா, அதை செய்கிறான், இதை செய்கிறான், ரட்சிக்க பண்ணுங்க, எப்படியா ஜோம் பண்ணுங்கய்யா. நான் சொன்னேன்னா ஒரு 21 நாள் என்ன பண்ணுறேன், உபவாசம் போடுறேன். ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைங்க பேரெலாம் என்ன பண்ணுங்க, எழுதி என்கிட்ட முன்னாடி கொண்டு வந்து கொடுங்க. அல்லேலூயா. நீங்கள் யாரும் ஜெபத்துக்கு வரக்கூடாது. யார் ஜோம் பண்ணுவா, நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி 21 நாள் உபவாசம் போட்டேன். அல்லேலூயா. 3ஆவது நாளே ஒரு அம்மா ஓடி வந்துச்சு, ஒரு பாட்டியம்மா, பாஸ்டர் ஜோம் பண்ண வேண்டாம் நிப்பாட்டிருங்க அப்படின்னுச்சு. நான் கேட்டேன், என்னம்மா? பாஸ்டர் என் பையன் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணேன், அவன் குடிச்சிட்டு கரண்ட் கம்பியில் ஏறி வேலை பார்க்கும்போது மேலேருந்து விழுந்து இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு, நீங்கள் உண்மையிலே எதுக்கு ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு.
அல்லேலூயா. நான் சொன்னேன் நிச்சயமாக ரட்சிக்கப்படுறதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. இடுப்பு உடைஞ்ச ஆள் இன்றைக்கும் எங்கள் சர்ச்சில் இருக்கிறாரு. ஆனால் நடக்க முடியாமல் வீல் சேர்லலாம் இல்லை, நல்லா நடந்து சர்ச்சுக்கு வராரு. மரத்து மேலே ஏறி சீரியல் செட்லாம் போடுறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பிடிக்கணும்னு வச்சிருக்காரோ அப்படி என்ன பண்ணுவார்? ஆண்டவரே நோகாம அவனை ரட்சித்து கொண்டு வந்திருக்கேன்னா நடக்காது, அவர் ஸ்டைலில் தான் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், உங்கள் சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே? அந்த ஜெபத்தை தான் அவர் கேட்பார். அவருக்கு ஆலோசனை சொல்லுவது யாரால முடியும்? அவர் சர்வ ஞானி. நான் ஒரு பக்கத்தை பார்க்குறேன், அவர் எல்லா பக்கத்தையும் பார்க்குறாரு. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் அற்புதமானவர். அல்லேலூயா. மூணாவது தாவீது சொல்றாரு, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசை. தாவீது சொல்றாரு 14வது வசனம் சேர்ந்து சொல்லுங்க. என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை. மூணாவது யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? சொல்லுங்க, சத்தம் உள்ள போத. அல்லேலூயா. பொருத்தனைகளை செலுத்தனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மற்ற ஜெபத்தை என்ன பண்ணுவார்? கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணட்டும், இவன் சொன்னதை செய்கிறானான்னு. அதில் பியூட்டி என்னன்னா, அந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. என் இக்கட்டில் மெதுவா சொல்லுங்க. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் என் பொருத்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு விபத்து, ஏதோ ஒரு ஆபத்து, ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து நிற்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உனக்கு இந்த அற்புதம் செய்யணுமா, நீ இதெல்லாம் என்ன பண்ணணும்? டாக்டர் என்ன சொல்றாரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முன்னாடி? இவ்வளோ ரூபா ஆகும், இதை கட்டினீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆப்ரேஷன் பண்ணுறோம், இல்லைன்னா எங்களால். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி என்னைக்காவது டிமாண்ட் பண்ணுறாரா? சொல்லுங்கங்க. அப்படின்னா நம்ம பாதி பேர் இங்கே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஆபத்தில் ஓடி வரும்போது, இக்கட்டில் ஓடி வரும்போது எனக்கு என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறார். ஆண்டவர் என்கிட்ட கேட்டிருந்தா பரவாயில்ல, ஆனால் இது யாராவது சொன்னது? அதான் தாவீது ரொம்ப அழகாக எழுதுறாரு, இது ஆண்டவர் சொல்லலை. என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் என் பொருத்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்கள் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, அது இவ்வளோ படித்து மார்க் எடுக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லது அதுக்கு படிப்பே வராதுன்னு வச்சுக்கோங்க, இவன் கஷ்டப்பட்டு தேர்னாலே போதும்னு நினைப்போம். ஆண்டவர் கிருபை இருந்தால் தேரட்டுன்னு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் திருச்சி, உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. அல்லேலூயா. நேரம் ஆகிட்டுன்னு பார்க்குறீங்களா? முடிச்சிடறேன், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த பிள்ளை வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நான் என் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கல, இந்த பிள்ளையா வந்து என்கிட்ட டெய்லி சொல்லுது, ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே எப்படியாவது நான் ஸ்கூலில் என்ன பண்ணிடுவேன், ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவேன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா நான் எதிர்பார்க்கல, யாரா சொன்னது? பிள்ளையா சொன்னது. உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன், நல்லா புரியும். நான் பயங்கர சேட்டைக்காரன் சின்ன பிள்ளையில. என்ன இப்போ உங்களை பார்த்தா அப்படி தெரியுதுன்னு நினைக்காதீங்க. சின்ன பிள்ளையில பயங்கரமாக சேட்டை பண்ணேன். பாஸ்டர் பையன் வேறு. சர்ச்சு முடித்து சைக்கிள் எடுத்து பயங்கரமாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பேன். யாராவது சைக்கிளை வாங்கி இந்த குரங்கு படல் போட்டு ஓட்டுறது அப்படி இப்படின்னு ஓட்டி அப்படி தான் பழகும். அப்படி ஓட்டி நானே அப்போ தான் நல்லா ஓட்ட படிச்சிருக்கிறேன். காலை மெதுவாக தான் இட்டு இப்படி விட்டால் அப்படி சுற்றி வரும்போது தான் திரும்ப காலில் படும். அப்படி ஓட்ட பழகியிருக்கிறேன். ஒரு வயசான ஐயா, அவர் பேர் பால்ராஜ் ஐயா. இங்கே யாராவது பால்ராஜ் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அவர் பேர் பால்ராஜ். அவருக்கு மண்டையில் முடி இருக்காது, வழுக்கத்தலை. நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறார், ஏய் எல்லாரும் சர்ச்சிலேருந்து வெளியே போகிறாங்க, இப்போதுக்கிட்ட சைக்கிள் ஓட்டுற, பாஸ்டர் பையனா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கிறார். நான் ஒவ்வொரு தடவை அவர் பக்கத்தில் வரும்போது என்ன பண்ணுறாரு, நான் சொல்கிறேன், தாத்தா பேசாமல் இருக்கு தாத்தா. அவர் கேட்கல, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தோடனே பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே சைக்கிளில் அவருக்கு அந்த பக்கம் போய் நின்று, சொட்ட தலையா, இன்னொரு தடவை என்ன சொன்னேன்னா மண்டையை உடச்சிருவேண்டா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அதோட கதை முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா டேய் சாம்பார் இருக்கு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. சூப்பராக சாப்பிட்டேன். எனக்கு சந்தோஷம் என்னன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க,
மறந்துட்டாங்க, நம்பி சாப்பிட்டேன். எங்கள் அம்மா எவ்வளோ வில்லங்கமாக இருந்திருக்காங்க பாருங்க. சாப்பாடு கொடுக்காம செஞ்சால் மயங்கி விழுந்துருவான்னு நினச்சி சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பிறகு எங்கள் அம்மாட்ட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். இவங்க கையில் கிச்சன்லேருந்து 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க. என்ன மிளகானா நம்ம ஊர் மிளகாய் கிடையாது, கேரளாலேருந்து காந்தாரி மிளகுன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஊர் மிளகாய் விட ஒரு 10-20 மடங்கு காரம் இருக்கும். நல்ல மே மாதம் வெயில் மண்டையில் அடிக்குது. இல்லே லூயா, மிளகாய் வாயில் வச்சு வயசானவங்களே எப்படி பேசக்கூடாது, அவமரியாதையே பேசக்கூடாதுன்னு சொல்லி தேய்ச்சாங்க. நான் ஆடு மாதிரி போய் தண்ணி தொட்டிக்குள்ளே மூஞ்ச விடுறேன், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், காரம் போகலை. 3-4 மணி நேரம் எரியுது. நான் அப்படியே அழுது எங்கள் அம்மா மடியில் படுத்து என்ன பண்ணிட்டேன், கண்ணு முழிச்சா சாயங்காலம் ஒரு 5:30 மணி இருக்கும். எங்கள் அம்மா சாரியில் வந்து நிறைய ஓட்டை இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேற ஒரு ஒட்டு துணி போட்டு தச்சு, இப்போ தான் ஃபேஷன். நான் சொல்கிறது முன்னாடி என்ன, முன்னாடி அது வறுமை, அதனால் அப்படி போட்டு தச்சு வச்சுருப்பாங்க. நான் அதை பார்த்த உடனே நான் சொன்னேன், நான் உங்களுக்கு பெரிய பையனான பிறகு நிறைய பட்டு சாரி என்ன பண்ணுவேன், எடுத்துருவோம்மா அப்படின்னு சொன்னேன். எப்போ சொன்னது, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 5வது படிக்கும்போது. ஏ லூயா, எப்படி வாய் கொடுத்து மாட்டியிருக்கோம் பாருங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கார் தருவார், உங்களை காரில் கூப்பிட்டு போவேன். அப்போ தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் வல்லநாடுன்னு ஒரு இடம் உண்டு, அது பயங்கர மலை, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், உங்களை வல்லநாட்டு பக்கம் இறக்கி விட்டு போயிடுவேன், ஏன்னா என் வாயில் என்ன தேய்ச்சதுனால. அப்புறம் திரும்ப பாவோன்னு வந்து உங்களை இவ்வளோ பேசியிருக்கிறேன் 5வது படிக்கும்போது. இல்லை லூயா, எல்லாத்தையும் கேட்டு இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆச்சு. 30-35 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் கல்யாணம் முடித்து சென்னையில் ஒரு மீட்டிங் போன பிறகு ஒரு பாஸ்டர் சொல்கிறார், மீட்டிங் முடித்து கிளம்போது, ஐயா நாளைக்கு தான் உங்கள் திருமண நாள். ஆமாம், நல்லவளை ஞாபகப்படுத்திங்கன்னு அவரை நைட்டோடு கூப்பிட்டு போய் ஒரு சாரீ வாங்கி என் மனைவிக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு மீட்டிங் அங்கேருந்து கிளம்புறேன். மீட்டிங் முடிச்சு 3 நாள் முடிச்சு, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்ப்ரே ஒன்று இருந்தது, அவருக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் வாங்கி பாட்டில் உள்ளே போட்டு காலையில் 5 மணிக்கு வந்து கதவை தட்டுறேன். என் வீட்டில், எங்கள் வீடு பெட்ரூம் எப்படி இருக்குன்னா, எங்கள் வீடு பெட்ரூம் இப்படி இருக்கும், என்னுடைய அப்பாவுடைய ரூம் இந்த பக்கம் இருக்கும். இதை தட்டினவுடனே எங்கள் அம்மாவும் திறந்து வந்துட்டாங்க. நான் ரூமுக்குள்ளே போனோன்னு அவங்களும் பின்னாடி வர்றாங்க. நான் திறந்து என் மனைவிக்கு இதை எடுத்து கொடுக்குறேன், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லி. அப்புறம் அம்மா நின்னோடனே இந்த பர்ஃப்யூம் எடுத்து கொடுக்குறேன். அப்பாட்ட ஜோமணி முடித்தோடனே கையில் கொடுத்துருங்கம்மா, அப்பாவுக்கு பிடிச்ச பிராண்டு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. எனக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும், பட்டு சாரி. நான் சொன்னேன், இனி அழுக்கு துணி தான் இருக்குது, 3 நாள் போட்டது, உங்களுக்கு பட்டு சாரி வாங்கிட்டா நான் எப்போ சொன்னேன். எங்கள் அம்மா ஒரு குண்டை தூக்கி தலையில் போட்டாங்க. இப்போ சொல்லலடா, 5வது படிக்கும்போது சொன்னேன். நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் என் உள்ள ரொம்ப உடஞ்சிருச்சு. இன்றைக்கி எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க, அப்பா இல்லை. நான் எங்கே மீட்டிங் போனாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த 10 வருஷத்து 15 வருஷமாக எனக்கு கேள்வி என்னன்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளை பண்ண பொருத்தனையை இத்தனை வருடம் நினைவில் வைத்திருக்க முடியுமானால், ஒவ்வொரு முறையும் அழுது கூப்பாடு போட்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு ஒவ்வொரு முறை வந்து நின்ன போதும், ஒவ்வொரு முறையும் என்னை விடுவித்து பாதுகாத்து எனக்கு அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு என்கிட்ட சொல்கிறாரு. அது தாவீது ரொம்ப அழகாக எழுதுறாரு. யார் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு தெரியுமா, யார் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறார்களோ. நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் போதே நீங்கள் பண்ண பொருத்தனைகளை ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை நிறைவேற்றி எனக்கு கர்த்தர் பலனை தாரும். நீங்கள் இந்த வருட இறுதிக்குள், இதை தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், வருட இறுதிக்குள் உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியுமானால், அல்லேலூயா, உங்கள் ஜபங்களுக்கான பதில் உங்கள் கரங்களில் கர்த்தர் கொண்டு வந்து தருவார். எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 4வது தாவீது ஒன்று சொல்கிறாரு, நான் வேகமாக அந்த காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 15வது வசனம், ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே சொல்லுங்க, கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக, என்ன சொல்றாரு, கொழுமையானவைகளை. ஆண்டவர் கொடுக்கறது எப்படி கொடுக்கணுமா, பெஸ்ட்டாக கொடுக்கணும். அல்லேலூயா.
என்கிட்ட பயன்பட்டு இல்லாமல் போய் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்று ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. உங்ககிட்ட இருக்கிறதுல எதை கொடுக்கணும்? சிறந்ததை கொடுக்கணும். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. உன் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சிறந்ததை கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. கொழுமையானவைகளை கொடுக்க கர்த்தர். தாவீது சொல்றாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறதுக்கு காரணம் என்ன? அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதுல 4வது அவர் சொல்றது, அல்லேலூயா, சிறந்ததை கர்த்தருக்கென்று கொடுக்க மனதுள்ளவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2012 முடிஞ்சு 2013 வருஷம் நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்குது. 2012 வருடம். அல்லேலூயா. எங்கள் அப்பா வாக்குத்தத்த செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஆராதனை நடத்திட்டு மேடையில் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். என்னுடைய தம்பி தான் கீபோர்டு வாசிப்பார். அவன் அந்த சைடில் உட்காந்துருக்கிறான். எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரு தரப்போகிறாரு. அல்லேலூயா. உடனே நான் என் தம்பியை பார்த்தேன், என்னடா சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா எப்போ புக் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. எப்போ அப்பாவும் பையனும் பேசியிருப்பாங்க போல. ஏன்னா செல்ல மகன் அவன் தான். அல்லேலூயா. அதனால் அப்பா சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவன் அங்கேருந்து கை காமிக்கிறான். அப்பாவுக்கு லூஸ் ஆகிட்டு அப்படின்னா. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தோடனே ஆராதனைலாம் முடிச்சு 2013 ஜனவரி 1ஆம் தேதி எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், எப்பா சர்ச்சில் சொன்னீங்களே 10 லட்ச ரூபாய்க்கு கார் தருவார்னு, கார் புக் பண்ணிட்டீங்களா? அவர் சொல்கிறாரு சிரிச்சுட்டே, யாருக்கு தெரியும், வாயில் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு அவன் ஆக்ஷன் புரிஞ்சது உண்மைக்குமே. ஆனால் அதே ஜனவரி மாதம் 10ஆம் தேதி எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு அங்கிள் அவர் என்னை கூப்பிட்டாரு, தம்பி கோயம்புத்தூர் போகணுன்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு அங்கிள்? வாடா போய்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்னை கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனார். கோயம்புத்தூர் போனோம். காலையில் போய் அங்கே எங்கள் ஃப்ரெண்டுடைய வீட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி கூப்பிட்டு போனார். கார் கம்பெனி கூப்பிட்டு போனார். கியா அப்படின்னு சொல்லி, கியா இந்த கேஏஏ இல்லை, அது காய் சிஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கூப்பிட்டு போனார். மகேந்திரா காருடைய கம்பெனி. நான் சொன்னேன், இங்கே எதுக்கு வந்திருக்கோம், பேசாமல் இரு அப்படின்னார். அங்கே அழகாக ஒரு கார், ஒரு சில்வர் கலர் ஜைலோ நின்றுட்டு இருந்தது. நான் பார்த்து, நல்லா இருக்குதே, இந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கம்பெனிலேருந்து ஒரு மேனேஜர் வந்தார். கார் சாவி கையில் கொடுத்தாரு. சார் இதான் சார் உங்கள் காரு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. உடனே வெளியில் போகிறோம், அந்த காரில் ஏறி கூப்பிட்டு போகிறாரு. எதுக்கு இது? நீ தான் ஓட்டணும், ஒரு என்னென்னு கேட்டுக்கோ அப்படின்னாரு. அப்பாக்காக ஆண்டவர் வாங்கி கொடுக்க சொன்னார்ரா. நான் டிசம்பர்லேயே புக் பண்ணிட்டேன், அப்பாட்ட சொல்லலை. ஆனால் என்ன பண்ணார், ஆண்டவர் சொல்லி நான் புக் பண்ணேன். உங்கள் அப்பா என்னடா நான் சர்வீஸில் 10 லட்ச ரூபா கார்னு அடிச்சிட்டாரா அப்படின்னார். அல்லேலூயா. நான் அந்த ரெசிப்ட் எடுத்து, இன்வாய்ஸ், அந்த வவுச்சர் எடுத்து பார்த்தா 8,80,000 போட்டிருக்கு. நம்ம தான் கொஞ்சம் வில்லங்கமான ஆளை. நான் சொன்னேன், அப்படின்னாலும் எங்கள் அப்பா சொன்னதுக்கு எவ்வளோ குறையுது, 1,20,000 குறையுது. அல்லேலூயா. அவர் சொன்னார், தம்பி வண்டியை இங்கே விடுங்க அப்படின்னாரு. அது பேசிக் மாடல் கார் ஜைலோவில். அங்கே உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் ஒரு ஆல்ட்ரு பண்ணுற கார் டெக்கர்ஸ் அங்கே போய் விட்டோம். அங்கே விட்டோன்னு அவர் சொன்னார், இது எங்கள் பாஸ்ட்டுக்கு இந்த வண்டி நான் வாங்கி கொடுக்குறேன், அதனால் டாப் மாடல் காரில் என்னென்ன ஃபெசிலிட்டி உண்டோ அத்தனையும் இதில் பண்ணிடுங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அவன் பில்லை கொண்டு வந்து கொடுக்குறான், தலை சுற்றிருச்சு. 1,20,000 கரெக்டாக. அல்லேலூயா. கோயம்புத்தூர்லேருந்து காரை ஓட்டிட்டு நானும் இன்னொரு அண்ணன் வரோம். இவர் அப்படியே சென்னை போயிட்டார், வாங்கி கொடுத்தவர். தூத்துக்குடிக்கு வந்தால் ராத்திரி 2 மணி. அல்லேலூயா. கார் உள்ளே வந்தோடனே எங்கள் அப்பா லுங்கி கெட்டு உட்காந்துருக்கிறார் வெளியில் காம்பவுண்டில். காருக்கு ஜோம் பண்ணோன்னே நான் கேட்டேன், சாவியை கையில் கொடுத்துட்டு, இப்படி ஒரு கார் வரும்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? அவர் சொன்னார், தெரியாதுடா, ஆனால் ஒன்று தெரியும், உங்கள் 3 பிள்ளைகளையும் ஊழியத்து கொடுக்கும்போது மனசு நிம்மதியாக கொடுத்தேன், சந்தோஷமாக கொடுத்தேன். அதிலும் ஒன்றை கொடுக்கும்போது, ஏன்னா நான் பிகாம் படித்து முடித்த உடனேயே கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். அப்போவே எனக்கு 25,000 ரூபாய்க்கு வேலையும், அப்போ பேஜர்னு ஒன்று உண்டு. இப்போ தான் ஃபோன்லாம் வந்தது, ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி அந்த பேஜரும் கொடுத்து ஃபாரினில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் மேனேஜராக தூத்துக்குடி ஷிப்பிங்கில் வேலை கிடச்சிது. அப்போ அந்த ஷிப்பிங் மேனேஜர் வீட்டில் கெஞ்சினார் எங்கள் அப்பாட்ட. அவர் சொன்னார், இல்லை அவனை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், அவன் பைபிள் காலேஜ் போகிறான், அவன் எனக்கு 1 ரூபா சம்பாதிச்சு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக அவன் ஓடட்டும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொன்னார், டேய் நான் ஆண்டவருக்கு கொடுத்தது உப்பு சப்பு இல்லாமல் கொடுக்கல, கொழுமையானதை கொடுத்தேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லைடா,
நான் சொன்னாலே கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதமானவர். நீ உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். சிலர் ஊழியத்துக்கு கொடுக்கறது பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். மூத்த மகன் நல்லா படிப்பான், அதனால் டாக்டரேட்டு. ரெண்டாவது பிள்ளை நல்லா படிக்குது, அதனால இன்ஜினியரு. மூணாவது கொஞ்சம் மக்கு, ஊழியத்துக்கு அனுப்பி விட்டுருவோம். அல்லேலூயா. கிவ் த பெஸ்ட் டு காட். சிறந்தவைகளை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஏன் ஜெபம்னு சொல்லணும்? உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது 5வது ஒன்று சொல்கிறாரு. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களே, 16வது வசனம், நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அல்லேலூயா. 5வது யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு தெரியுமா? எனக்கு நன்மை செஞ்சார்ல, அதை நான் இன்னொருத்தருக்கு சொல்லணும். நன்மை அனுபவிச்சுட்டு குப்புறப்படுத்து தூங்குறதுக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செய்யலை, அவர் செஞ்சதை சொல்றதுக்கு தான் எனக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இதுக்கு முன்னாடி நான் ஜெபித்த எத்தனையோ ஜெபத்திற்கு நீ பதில் தந்திருக்கிறீர். ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு அதை சொல்லாமல் இருந்திருந்தால் என்னை கர்த்தர் மன்னிப்பீராக. அதான் என் ஜெபத்திற்கு மிகப்பெரிய தடை. என் ஜெபத்திற்கு மிகப்பெரிய தடை. கர்த்தர் செய்ததை சொல்லும்போது வேற ஒன்றும் சொல்ல வேண்டாங்க. அவன் அடிச்சிருவான், இவன் அடிச்சிருவான், எதுவும் பயப்பட வேண்டாம். எனக்கு செஞ்சதை சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் செய்த நன்மையை சொல்றதுக்கு யாரு பயப்படணும்? தாவீது சொல்றாரு, எனக்கு அவர் செய்ததை நான் சொல்லுவேன். யாரு கர்த்தர் செஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீதுக்கு அவ்வளோ அஷூரன்ஸ். தாவீது சொல்றாரு, என் ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? நான் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கல. அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான மனிதன். தாவீது நடனம் ஆடி கொண்டு வருகிறான். அவன் வஸ்திரம் விலகி இருக்குது, ராஜ வஸ்திரம் விலகிறது. அவன் மனைவி மேலேருந்து பார்த்து சொல்கிறான், மீகால் சொல்கிறா, ஏய் உனக்கெல்லாம் அறிவில்லையாப்பா, நீ ஒரு லூஸ் மாதிரி ஆடுறப்பா, நீ ஒரு தேசத்தின் ராஜா. தாவீது சொல்கிறான், நான் இன்னும் அர்ப்பணம் நீசனுமாவேன். அர்த்தம் என்ன? ஏம்மா நீ ராஜ வஸ்திரத்தில் தான்மா என்னை பார்த்துருக்குற. காட்டில் நான் கோவணம் கட்டிட்டு ஆடு மேய்க்கும் போது என்னை பார்த்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எனக்கு செஞ்சதை நான் சொல்லாம முடியாது. நம்ம எல்லாரையும் பார்த்த ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் கடந்து வந்த பாதைகள் அவருக்கு தெரியும். என்னை நடத்தினவரை நான் சொல்லாமல் இருப்பது எப்படி? என்னை பாதுகாத்தவரை நான் அறிவிக்காமல் இருப்பது எப்படி? இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ள யாராவது ஒருவருக்காவது உம்மை பற்றி சொல்லுவதற்கும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே பல வருடங்களாய் சொல்லாமல் இருந்தால் அந்த குறையை கர்த்தர் மன்னியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்மை குறித்து அறிவிக்கிறதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை தாரும். கடைசியாக 17வது வசனம் தாவீது இன்னொரு காரியத்தை சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு ஆசை, நான் முடிச்சிட்டேன். அல்லேலூயா. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கடைசியாக கேட்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. தாவீது கடைசியில் தான் சொல்றாரு அவருடைய விண்ணப்பத்தை. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னால் பாடும்போதெல்லாம் ஆண்டவர் கேட்டாரான்னு தெரியாது. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அவர் கேட்குறாரோ கேட்கலையோ நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். அவர் என்ன செய்கிறார் என்பதற்காக அவரை துதிக்கலை. அவர் எனக்கு ஒன்றுமே செய்யாவிட்டாலும் அவர் என் அப்பா, அவரை நான் துதிக்க விரும்புகிறேன். அவர் என் ராஜா, அவரை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். It is not about what he has done for me, but it is all about who he is for me. ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்தீர் என்பதற்காக அல்ல, நீர் எனக்கு யாரா இருக்கிறீர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீர் எனக்கு யாரா இருக்கிறீர். நீர் என் தேவன், நீர் என் ரட்சகர். நான் கூப்பிடும் போதெல்லாம் என்னை மீட்டெடுத்தவர். நான் உம்மை பாட விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மை துதித்து கொண்டே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அதை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. கிருபையை தாரும் ஆண்டவரே. கிருபையை தாரும் ஆண்டவரே. நான் பாடின அதே வரையை பாடலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் கர்த்தர், வாக்கு மாறிடா.
அல்லேலூயா. எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. ஆண்டவரை பார்த்து சொல்லும் போதே இந்த 6 காரியத்தை சொல்லுங்க. என்னை செழிப்பான இடத்திலே வைத்திருக்கிறேன், உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை முற்றிலும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கும்போது சிறந்தவைகளை கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எனக்காக யாவும் செய்து முடிப்பா என் கர்த்தர் வாக்கு. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவரும் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். நமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசினதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு கடந்து வந்ததற்காக நன்றி. உடைய தாசனை எங்கள் மத்தியில் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எங்களுக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களோடு பேசி இருக்கிறீர். வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆல்வி கர்த்தர் வார்த்தையை தருகிறீர், அதற்கான தீர்வையும் தருகிறீர். தீர்வை தருவிருந்தால் இயற்கை அப்பாற்பட்டதான அடையாளத்தையும் எங்களுக்கு காண்பிக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய மகன் கொடுத்ததான வார்த்தைகளின்படி நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநேக காரியங்களை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாத தேவன் என்று, உம்முடைய கிருபையினை விட்டு விலக்காத தேவன், மெய்யாய் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி அப்பா, ஜெபம் கேட்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்று ஆண்டவரே காரியங்களை நாங்கள் கேட்டோம். அதன்படி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய தாசனை தொடர்ந்து பயன்படுத்தும், குடும்பத்தை ஆசீர்வதியும், அவங்களுடைய தேவைகளை சந்தியும், மன விருப்பங்களை நிறைவேற்றும். இன்னும் அநேக ஆண்டவரை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த அனைவரை நீர் ஆசீர்வதிங்க. உங்க கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த மதிய ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நாம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் திட்டமாய் கொடுத்த தேவதாசனோடும் குடும்பத்தோடும் அவருடைய ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.